வணக்கம் நண்பர்களே. இந்த மாதிரி இருக்க ராஸ்டர் இமேஜை கிரேடியன்ட் மெஷ் யூஸ் பண்ணி வெக்டார் எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கிரேடியன்ட் மெஷ்னா என்னன்னு பார்க்கலாம். ஒரு ஷேப்பை மல்டிபிள் பார்ட்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஸ்கொயர் எடுத்துக்கிறேன். ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டலாக ஒன்று வெர்டிகலாக ஒன்று ஸ்ப்ளிட் பண்ணுற இன்டர்செக்ஷன் இடத்துல வந்து ஒரு கலர் ஃபில் பண்ணோம் அப்படின்னா அது வந்து இந்த பாயிண்ட்டை சுற்றி அப்ளை ஆகும். ஸோ இதே மாதிரி நிறைய இன்டர்செக்டிங் லைன்ஸ் போட்டு அது இன்டர்செக்ட் ஆகிற இடத்துல வேறு கலர் அப்ளை பண்ணி அண்ட் அந்த ஷேப்பை மோல்டு பண்ணி நம்ம எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு மாற்றி வைக்கிறது தான் கிரேடியன்ட் மெஷ். ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கிரேடியன்ட் மெஷோட ஃபீச்சர்ஸை பார்த்துடலாம். மெஷ் பாயிண்ட்னா என்ன, மெஷ் பேட்ச்னா என்ன, பெசியர் ஹேண்டில்னா என்ன. ஸோ இந்த மாதிரி நிறைய பேசிக் திங்ஸ் மெஷ்ஷை பற்றி இருக்குது. அது எல்லாமே ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த டுட்டோரியலுக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஷேப் கிரியேட் பண்ணிக்கலாம். ரெக்டாங்கிள் டூலை ஹோல்டு பண்ணி எலிப்ஸ் டூல் எடுத்துகிட்டு ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி ஒரு சர்க்கிள் இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கிறேன். மெஷ்ஷை க்ரியேட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு ஷேப் தான் வேணும். ஸோ இப்போ நம்மளோட ஷேப் இருக்குது. மெஷ்ஷை வந்து 2 டைப்ஸ் ஆஃப் க்ரியேட் பண்ணலாம். ஒன்று வந்து மெனு பாரில் ஆக்சஸ் பண்ணி க்ரியேட் பண்ணலாம், இன்னொன்று வந்து மெஷ் டூலை வச்சே க்ரியேட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த சர்க்கிளுக்கு வந்து மெனு பார் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணுறது எப்படின்னு சொல்கிறேன். ஜஸ்ட் இந்த சர்க்கிளை செலக்ட் பண்ணிவிட்டு ஆப்ஜெக்ட்டில் போயிட்டு க்ரியேட் கிரேடியன்ட் மெஷ் கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ரோஸ் காலம்னு இருக்கும். ஸோ ரோஸ் வந்து 4 இருக்குது, காலம்ஸ் 4 இருக்குது. நீங்கள் மெஷ் வந்து ஃபஸ்ட்டு இப்போ தான் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா காலம்ஸ் ரோஸ்லாம் ரொம்ப கம்மியாகவே கொடுத்துக்கோங்க. ஸோ அதிகமாக இப்போ நான் வந்து ஒரு 10 கொடுத்து 10 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமாக வந்துடும். ஸோ எல்லாத்துலேயும் கலர் ஃபில் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் அண்ட் உங்களோட ஒர்க்கும் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் எப்போவுமே கம்மியாகவே கொடுத்துக்கோங்க. ஸோ 4x4 கொடுத்துட்டு மீதி எதுவுமே சேஞ்ச் பண்ணல, ஃப்ளாட்டு 100% கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ ஓவரால் ஆப்ஜெக்ட்டோட கலர் வந்து பிளாக்ல இருக்குது. ஸோ இது நம்ம என்ன கலர் வேணாலும் மாற்றிக்கலாம். இப்போ நான் ரெட்டை கிளிக் பண்ணேன் அப்படின்னா ஃபுல்லாகவே ரெட்டாக மாறிடும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஹரிசாண்டல் லைன்ஸும் இந்த வெர்டிக்கல் லைனும் இன்டர்செக்ட் ஆகிற இடம் தான் வந்து மெஷ் பாயிண்ட்டு. ஸோ இது ஆங்கர் பாயிண்ட் மாதிரி தான், பட் ஆனால் இது வந்து ஸ்பெஷலான பாயிண்ட்டு. இப்போ ஏ கிளிக் பண்ணி டேரக்ட் செலக்ஷன் டூல் எடுத்துட்டேன். ஆங்கர் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணுறதுக்கு நம்ம டேரக்ட் செலக்ஷன் டூல் தான் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி மெஷ் பாயிண்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கும் டேரக்ட் செலக்ஷன் டூல் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ இந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணேன் அப்படின்னா இதில் பாருங்கள், இங்கே ஒரு ஹேண்டில், இங்கே ஒரு ஹேண்டில், இதுக்கு ஒரு ஹேண்டில், இதுக்கு ஒரு ஹேண்டில் அண்ட் இந்த பாயிண்ட்டுக்கு சுற்றி உள்ள இந்த பாயிண்ட்லேயுமே ஹேண்டில் வந்துடுது. இப்போ ஏ டூவில் வச்சு இந்த நோடை செலக்ட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட்டு சம் கலர் பிக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இந்த நோடை சுற்றி எவ்வளோ தூரம் வந்து ஃபேடடாக அந்த கலர் ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு பாருங்கள். இந்த ஸ்ப்ரெட்டை அட்ஜஸ்ட் பண்ணுறது தான் இந்த ஹேண்டில்ஸ் வந்து யூஸ் ஆகுது. இது வந்து ஒன் ஆஃப் த யூஸ் தான். இன்னொரு யூஸ் என்னன்ட்டு நான் போக போக சொல்கிறேன். இப்போ இந்த ஹேண்டில் கிளிக் பண்ணி இந்த மாதிரி மூவ் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம கலர் இந்த அளவு ஸ்ப்ரெட் ஆகுது பாருங்கள். அதே மாதிரி இப்போ இந்த பாயிண்ட்டோட இந்த ஹேண்டில் கிளிக் பண்ணி லெஃப்ட் சைடில் மூவ் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த கலர் வந்து இந்த சைடு கொஞ்சம் மூவ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி தேவைப்படுறப்ப நம்ம ஹேண்டில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மெஷ் பாயிண்ட்ஸை வந்து டேரக்ட் செலக்ஷன் டூலை வச்சு தான் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. நீங்கள் லேசோ டூல் எடுத்துக்கலாம். டேரக்ட் செலக்ஷன் டூலுக்கு கீழே இருக்குது பாருங்கள். இந்த லேசோ டூல் எடுத்து கூட ஸோ இந்த மாதிரி ட்ராக் பண்ணி இப்போ இந்த 4 மெஷ் பாயிண்ட்டுமே செலக்ட் பண்ணுறேன். கார்னரில் இருக்கிறத இந்த மாதிரி செலக்ட் பண்ணால் அந்த 4 பாயிண்ட்டுமே செலக்ட் ஆகிடும். இப்போ நான் பிளாக் கலர் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா இந்த 4 பாயிண்ட்டுக்குமே அப்ளை ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி கார்னர்லலாம் ஒரு சில இடத்துல வந்து சேம் கலராக தான் இருக்கும். அந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இந்த மெஷ் பாயிண்ட்டை மூவ் பண்ணுறதுக்கு ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி இந்த மாதிரி மூவ் பண்ணிங்க அப்படின்னா அந்த கலர் வந்து இந்த மாதிரி மூவ் ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து ஃபுல்லாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கலர் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல பாருங்கள். ஸோ 1 2 3 4 இந்த 4 மெஷ் பாயிண்ட்டுமே ஒரே கிளிக்கில் செலக்ட் பண்ணலாம். அது எப்படின்னா நீங்கள் எதுவுமே செலெக்ஷனில் இருக்கக்கூடாது. ஜஸ்ட்டு இந்த 4 மெஷ் பாயிண்ட்டுக்குள்ளாரையுமே டேரக்ட் செலக்ஷன் டூலை வச்சு ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா போதும். இந்த 4 மெஷ் பாயிண்ட்டுமே செலக்ட் ஆகிடும். இப்போ ஒரு கலர் அப்ளை பண்ணுறேன் நான். ஸோ இந்த கலர் அப்ளை பண்ணால் அந்த 4 மெஷ் பாயிண்ட்டை சுற்றியும் பாருங்கள் எவ்வளோ தூரம் ரொம்ப ஒரு டிஸ்டன்ஸில் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் தேவைப்படுற இடத்துல ஈஸியாக கலர் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், மெஷ் பேட்ச்னு சொல்கிறோம். ஸோ இந்த 4 மெஷ் பாயிண்ட்டுக்கு இடையில இருக்க இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணுறது, இதுக்கு பேர் தான் மெஷ் பேட்ச்சு. அண்ட் இதுக்கு பேர் மெஷ் பாயிண்ட்டு. இந்த ஹேண்டில்ஸ் பேர் நான் சொல்ல மறந்துட்டேன், பெசியர் ஹேண்டில்ஸ் அப்படின்றது தான் இதை சொல்லுவாங்க. இதை நோட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த லைனு அண்ட் இந்த லைன் இன்டர்செக்ட் ஆகிற இடத்துல தான் மெஷ் பாயிண்ட்னு சொல்கிறோம். பட் இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டுக்கு இடையில பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கீழே இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி கார்னரில் ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா வந்திருக்கும். இதுவும் மெஷ் பாயிண்ட் தான். இதுக்கும் ஹேண்டில்ஸ்லாம் இருக்குது. இப்போ இதை கிளிக் பண்ணி இதை நான் கலர் அப்ளை பண்ணேன் அப்படின்னா அந்த இடத்துல அந்த கலர் அப்ளை ஆகும். பட் இதுக்கு இன்டர்செக்ஷன் மட்டும் இருக்காது. ஸோ இதையும் நீங்கள் ஹேண்டில் வச்சு இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம ஒன் வே ஆஃப் கிரேடியன்ட் மெஷ் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். இப்போ அடுத்த வே பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட்டு ரெக்டாங்கிள் டூல் எடுத்துகிட்டு ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிக்கிறேன். இதோட கலரை பிளாக்காக வச்சுக்கிறேன். இதில் இப்போ எப்படி மெஷ் கிரியேட் பண்ண போகிறோன்னா நம்ம மெஷ் டூல் வச்சு தான் கிரியேட் பண்ண போகிறோம். மெஷ் டூல் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா ஷேப் பில்டர் டூலுக்கு கீழே இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஷார்ட்கட் கீ வந்து யூ. இந்த டூலை வச்சுட்டு ஷேப்புக்கு வெளியில் வந்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், கிராஸ் சிம்பிள் காமிக்கும். ஸோ யூஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஷேப்புக்குள்ளார கொண்டு வந்தீங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் மாதிரி காமிக்கும். ப்ளஸ் மெஷ் ஐக்கான் வந்துடும் மேலே. ஸோ இதில் இந்த சென்ட்ரு பாயிண்ட்டில் ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வெர்டிக்கலாக ஒரு லைன், ஹரிசாண்டலாக ஒரு லைன் கிரியேட் ஆயிடுச்சு.
இப்போ நான் இந்த எம்ப்டி ஸ்பாட்டில் ஒரு கிளிக் பண்ணேன் அப்படின்னா இதுவும் அதே மாதிரி வெர்டிக்கலாக ஹரிசாண்டலாக கிரியேட் ஆகிடும். ஆல்ரெடி இருக்க மெஷ் லைனில் இதுக்கு மேலேயே நான் இப்போ கிளிக் பண்ணேன் அப்படின்னா நமக்கு வெர்டிக்கலாக மட்டும்தான் வரும், ஹரிசாண்டலாக வராது. ஸோ அதே மாதிரி வெர்டிக்கல் லைனில் ஒரு கிளிக் பண்ணேன் அப்படின்னா இதில் ஹரிசாண்டலாக மட்டும்தான் வரும், வெர்டிக்கலாக வராது. அண்ட் அதே மாதிரி நீங்கள் கார்னர்லேயும் இந்த மாதிரி கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ கார்னரில் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வெர்டிக்கலில் கிளிக் பண்ணிங்கன்னா ஹரிசாண்டலாக மட்டும்தான் வரும். ஓகே, இப்போ எனக்கு மெஷ் லைன் இந்த லைன் வேணாம் அப்படின்னா ஜஸ்ட் ஆல்ட் ஹோல்டு பண்ணிங்கன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ண முடியாதுன்னு காமிக்கும். பட் மெஷ் லைன் கிட்ட கொண்டு போனீங்கன்னா ப்ளஸ் இருந்தது மைனஸாக மாறிடும். ஸோ இப்போ கிளிக் பண்ணேன் அப்படின்னா இந்த லைன் ஃபுல்லாகவே போயிடும். அதே மாதிரி நீங்கள் வெர்டிக்கலாகவும் இந்த லைனை ஃபுல்லாக டெலீட் பண்ணிக்கலாம். மல்டிபிள் மெஷ் பாயிண்ட்ஸை நீங்கள் லேசர் டூலை வச்சு தான் செலக்ட் பண்ணணும்னு கிடையாது. டைரக்ட் செலெக்ஷன் டூலை வச்சே ஒரு கிளிக் பண்ணாமல் இந்த மாதிரி ட்ராக் பண்ணி இந்த ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஒரு கலர் அப்ளை பண்ணிக்கிறேன் இதில். அண்ட் அதே மாதிரி இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு இதில் ஒரு கலர் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இந்த மெஷ் பாயிண்ட்ஸ் எல்லாமே செலக்ட் ஆகிருக்கு. இந்த லைனில் இருக்க எல்லா மெஷ் பாயிண்ட்டுமே ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி ஒரு பாயிண்ட்டில் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணேன் அப்படின்னா நமக்கு அந்த மெஷ் அப்படியே அந்த லைன் ஃபுல்லாகவே மூவ் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த மாதிரி மேலே போக போக இந்த மாதிரி ஷார்ப் ஆகுது பாருங்கள். 2 கலருமே மிக்ஸ் ஆகிற இடம் ஷார்ப் ஆகும். கீழே வர வர இந்த மாதிரி ஃபேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி தேவைப்படுற இடத்துல இந்த மாதிரி ஷார்ப்பாக தேவைப்படும் ஒரு சில இடத்துல. அந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட்டில் இங்கே ஒரு கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் டெலீட் ப்ரெஸ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இந்த வெர்டிக்கல் லைனும் போயிடும், இந்த ஹரிசாண்டல் லைன் 2 லைனுமே போயிடும். அதில் இருக்க கலரும் போயிடும். மீதி இருக்கிறது மட்டும்தான் அப்படியே இருக்கும். ஓகே கைஸ், இப்போ மெஷ் டூலை பற்றி பேசிக்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். இது எப்படி யூஸ் பண்ணணும்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ இதை வச்சு அந்த ஆப்பிள் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம செட்டப் பண்ணிக்கணும். இப்போ ஆப்பிளை கிளிக் பண்ணி இதை லாக் பண்ணணும். ஒன்று Ctrl+2 போட்டு லாக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா F7 ப்ரெஸ் பண்ணி லேயர்ஸ் பேனலில் இந்த ஐ பட்டனுக்கு பக்கத்தில் இங்கே எம்டி இடம் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா லாக் ஆகிடும். ஸோ இப்போ இதை மூவ் பண்ண முடியாது. மெஷ் எப்போவுமே ஒரு நியூ லேயரில் தான் கிரியேட் பண்ணணும். இதிலே பண்ணாலும் பிரச்சனை இல்லை. அதை காப்பி பண்ணி இன்னொரு நியூ லேயர் கிரியேட் பண்ணி போட்டுக்கலாம். பட் எப்போவுமே நியூ லேயர் கிரியேட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணி ஒரு நியூ லேயர் கிரியேட் பண்ணிட்டேன். இந்த இடத்துல நீங்கள் திங்க் பண்ணலாம், இந்த ஆப்பில் வந்து சுற்றி எப்படி இந்த மாதிரி ஷேப் கிரியேட் பண்ணுறதுன்ட்டு. ஸோ நார்மலாக நம்ம எப்படி திங்க் பண்ணுவோம், பென் டூலை வச்சுட்டு இந்த மாதிரி சுற்றி ஆப்பில் சுற்றி ஷேப் போட்டுக்குவோம். தென் இதை வச்சு யூ கிளிக் பண்ணி மெஷ் டூல் எடுத்துகிட்டு ஒரு கிளிக் பண்ணுறேன். அண்ட் அகைன் இன்னொரு கிளிக் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த லைன்ஸ்லாம் யூனிஃபார்மாக வராமல் ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கண்ணா பின்னான்னு வரும். இந்த மாதிரி நம்ம ஃபியூச்சரில் நம்ம ஆட் பண்ணும்போது வரலாம். பட் இனிஷியலாக அந்த மாதிரி வராமல் இனிஷியலாக நீட்டாக இருக்கணும். நீங்கள் த்ரூ நல்லா பழகிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ஷேப் கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் மெஷ் டூல் ஆட் பண்ணி கூட அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பட் இனிஷியலாக இந்த மாதிரி பண்ணுறதை விட நம்ம ஒரு ஷேப் கிரியேட் பண்ணி அந்த ஷேப் வந்து மோல்டு பண்ணணும். இந்த ஷேப்புக்கு ஸோ அதுக்கு பேசிக்காக என்ன பண்ணணும்னா ஃபில் கலர் மட்டும்தான் இருக்கணும். ஸ்ட்ரோக் வந்து இருக்கக்கூடாது. ஃபில் கலர் இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கணும். இது வந்து ரெட்டாக இருக்குன்னா இதை வந்து நம்ம க்ரீனாக கூட வச்சுக்கலாம். இந்த மாதிரி க்ரீனாக வச்சுக்கிறேன். அதே மாதிரி லேயர்ஸ் பேனலில் இந்த நியூ லேயர் கிரியேட் பண்ணோம்ல, அந்த லேயரில் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் ஒரு சிம்பிள் மாதிரி இருக்கும் இங்கே. ஸோ இது எதை டெனோட் பண்ணுதுன்னா இந்த லேயரில் நம்ம பண்ணுறது எல்லாமே அந்த லைன்ஸ் போட்டோம் அப்படின்னா எல்லாமே க்ரீன் கலரில் தான் வரும். இது உங்களுக்கு ரெட் கலரில் இருந்துச்சு அப்படின்னா இதை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த லேயரை டபுள் கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி கலர் சூஸ் பண்ண மாதிரி ஆப்ஷன் வரும். இதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் இதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக ஒரு கலர் வச்சுக்கோங்க. ஸோ எல்லோ சூஸ் பண்ணிக்கிறேன் நான் சும்மா. ஜஸ்ட் ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ எம் கிளிக் பண்ணி ரெக்டாங்கிள் டூல் எடுத்துகிட்டு ஒரு பாக்ஸ் போடுறேன் இந்த ஆப்பிள் ஷேப்க்கு. தென் யூ கிளிக் பண்ணி மெஷ் டூல் எடுத்துகிட்டு அதே மாதிரி சென்டரில் ஜஸ்ட் ஒரு கிளிக் மட்டும் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்பிள் ஷேப்புக்கு இந்த ஸ்கொயரை வந்து மோல்டு பண்ணணும். பட் அதுக்கு நமக்கு இந்த ஃபில் வந்து நமக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. ஃபில்லை வந்து நம்ம இப்போதைக்கு ஹைட் பண்ணணும். அது எப்படி பண்ணுறதுனா Ctrl ஹோல்டு பண்ணிவிட்டு இந்த லேயரில் இருக்க ஐ பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஐஸ்குள்ளே பாருங்கள் எம்டியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்தால் இதோட ஃபில் வந்து இப்போதைக்கு ஹைடாக இருக்குது அப்படின்றது மீனிங். இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஜஸ்ட் ஏ கிளிக் பண்ணி டைரக்ட் செலெக்ஷன் டூல் எடுத்துகிட்டு இப்போ இந்த கார்னரில் கிளிக் பண்ணி ஜஸ்ட் இந்த மாதிரி ட்ராக் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த கார்னரில் கிளிக் பண்ணி இந்த மாதிரி ட்ராக் பண்ணிக்கிறேன். இந்த மெஷ் பாயிண்ட்டோட பேசியர் ஹேண்டில் இருக்குல்ல, அதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். இப்போ கிளிக் பண்ணி இந்த மாதிரி ட்ராக் பண்ணேன் அப்படின்னா நமக்கு பாருங்கள் ஷேப்ஸ் அழகாக வருது. அண்ட் அதே மாதிரி இதையுமே அண்ட் இந்த இடத்துல வரதில் ஸோ இந்த ஆங்கர் பாயிண்ட்டை கிளிக் பண்ணி ஜஸ்ட் உள்ளார கொண்டு வந்துட்டு இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி இப்படி கட் ஆகி போகுது. இந்த இடத்துல மெஷ் பாயிண்ட் ஆட் பண்ணி அந்த பாயிண்ட்டை வந்து ஜஸ்ட் இந்த இடத்துல கொண்டு வந்தீங்க அப்படின்னா அழகாக நமக்கு இதே ஷேப்க்கு வந்துடும். ஸோ இதே மாதிரி 4 சைடுமே அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக அந்த ஆப்பிள் சைஸ்க்கு ஃபிட் பண்ணலாம், ஆப்பிள் ஷேப்க்கு. இப்போ சுற்றி தெரிகிற அந்த பிளாக் லைனை பாருங்கள், நம்ம ஆப்பிள் ஷேப்க்கு கரெக்டாக மோல்ட் பண்ணிட்டோம். ஸோ இந்த இடத்துல நான் சொன்ன மாதிரி தான் மெஷ் பாயிண்ட் இங்கே ஆட் பண்ணி அந்த பாயிண்ட் இங்கே கொண்டு போயிடணும். அதே மாதிரி இந்த இடத்துலையும் மெஷ் பாயிண்ட் ஆட் பண்ணி இங்கே கொண்டு போயிடலாம். அடுத்து இப்போ ஓவராலாக நம்ம மெஷ் பாயிண்ட் ஆட் பண்ணலாம். இப்போ மெஷ் டூல் எடுத்துகிட்டு உள்ளார இங்கே எம்டி ஸ்பேஸில் மெஷ் பாயிண்ட் ஆட் பண்ண ட்ரை பண்ணால் நம்மளால் ஆட் பண்ண முடியாது. பிகாஸ் நமக்கு ஃபில் வந்து ஹைடாக இருக்குது. ஸோ Ctrl ஹோல்டு பண்ணி இப்போ நான் அதை கிளிக் பண்ணி ஃபில்லை வந்து அகைன் கொண்டு வந்துட்டு இப்போ நான் ஆட் பண்ணேன் அப்படின்னா என்னால் ஆட் பண்ண முடியும். பட் நமக்கு விசிபிளாக இருக்காது. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், இப்போதைக்கு ஹைட் பண்ணிவிட்டு இந்த லைன் இருக்குல்ல, ஆல்ரெடி இருக்க லைன்லேயே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹைலைட்ஸ் இருக்குது. ஸோ இந்த லைனில் இங்கே ஒரு கிளிக் பண்ணிக்கிறேன். நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம ஹைலைட்ஸ் கொடுத்துக்கலாம் கரெக்டாக இந்த இடத்துக்கு, அதாவது இன்டர்செக்ட் ஆகிற இடத்துல கொடுத்துடலாம். ஸோ அந்த மாதிரி தேவையான இடத்துல மட்டும் மெஷ் ஆட் பண்ணிக்கலாம். தேவையில்லாத இடத்த அப்படியே ஃபுல்லாகவே எம்டியாக கூட விட்டுறலாம். அண்ட் அடுத்து இந்த இடத்துல ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன்.
தென் இங்கே ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன் அண்ட் இங்கே ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான ஏரியா. இந்த இடத்துல நமக்கு 2, 3 தேவைப்படும். ஸோ இங்கே ஒன்று ஆட் பண்ணிவிட்டு இங்கே ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். தென் இங்கே ஒன்று அண்ட் இங்கே ஒன்று. ஹரிசாண்டலாக நிறையா ஆட் பண்ணால் வெர்டிகலாகவும் கொஞ்சம் அதுக்கு ஏற்ற மாதிரி ஈக்குவலாக ஆட் பண்ணிக்கணும். இப்போ நமக்கு தேவையான இடத்துல மெஷ் பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணியாச்சு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி A2ல வச்சு இப்போ இந்த இடத்த வந்து மோல்ட் பண்ணணும். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஷேப் பாருங்கள் பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இதே மாதிரி மேலே இந்த இடத்துலையும் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மெஷ் பாயிண்ட்ஸ் எல்லாமே ஓவராலாக ஆட் பண்ணிட்டோம். இதை ஹைட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் இதோட அவுட்லைன் மட்டும். இப்போ வந்து கலர் ஃபில் பண்ணணும். ஸோ அதே மாதிரி கிளிக் பண்ணி டைரக்ட் செலெக்ஷன் டூல் எடுத்துட்டேன். ஜஸ்ட் இந்த நோடை கிளிக் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணி ஐட்ராப்பர் டூல் எடுத்துகிட்டு இதுக்கு பக்கத்தில் இங்கே ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ நமக்கு இந்த நோடில் இந்த கலர் அப்ளை ஆகிடும். அண்ட் அடுத்து அகைன் கிளிக் பண்ணி இதை கிளிக் பண்ணிவிட்டு அண்ட் அகைன் கிளிக் பண்ணி இதை கிளிக் பண்ணிக்கிறேன். நம்ம ஒவ்வொரு டைமும் இந்த மாதிரி கிளிக் பண்ணி பண்ணணும் அவசியம் இல்லை. ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஐட்ராப்பர் டூலில் இருக்கணும். இப்போ கண்ட்ரோலை ஹோல்டு பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டைரக்ட் செலெக்ஷன் டூல் வந்துடும். இந்த நோடை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ கண்ட்ரோலை ரிலீஸ் பண்ணிங்க அப்படின்னா அகைன் ஐட்ராப்பர் டூல் வந்துடும். இப்போ அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கண்ட்ரோலை ஹோல்டு பண்ணி கிளிக் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா ஐட்ராப்பர் டூல் வந்துடும். இப்போ கிளிக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் ஸ்பீடாக எல்லாத்தையுமே ஃபினிஷ் பண்ணிடலாம். பட் நமக்கு எங்கெங்கெல்லாம் நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் எங்கெங்கெல்லாம் ஃபினிஷ் பண்ணல அப்படின்றது தெரியாது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா விண்டோவில் போய்ட்டு நேவிகேட்டர் அப்படின்னு ஒரு பேனல் இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விசிபிளாக தெரியும். இதில் நம்ம எங்கெங்கெல்லாம் வந்து கலர் ஃபில் பண்ணியிருக்கோம் அப்படின்றது இதில் தெரியுது பாருங்கள். நம்ம டிஃபால்ட்டான கலர் வந்து க்ரீன் கலர் கொடுத்தோம் அந்த ஷேப்க்கு. ஸோ அந்த ஷேப் தான் இது. அண்ட் அதில் எங்கெங்கெல்லாம் அந்த ரெட் கலர் ஃபில் பண்ணியிருக்கோம் அப்படின்றது தெளிவாக தெரியும். நீங்கள் ஏதாவது மிஸ் பண்ணிங்கன்னா கூட அது இந்த இடத்துல க்ரீன் கலராக தெரியும். அந்த இடத்துல நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் சொன்ன மெத்தட் வச்சு ஃபுல்லாகவே நம்ம கலர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஓவராலாகவே ஃபுல்லாகவே கலர் செலக்ட் பண்ணிட்டோம். இந்த ப்ரிவியூவில் பார்த்தீங்கன்னாலும் தெரியுது நம்ம எந்த இடமே மிஸ் பண்ணல. இப்போ இதை நம்ம ரிவீல் பண்ணி பார்க்கலாம். கண்ட்ரோலை ஹோல்டு பண்ணி இந்த ஐ பட்டனை கிளிக் பண்ணுறேன். இப்போ வெளியில் கிளிக் பண்ணி பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா எந்தளவு பர்ஃபெக்டாக வந்திருக்கு அப்படின்றது தெரியும். ஸோ இதில் இந்த மாதிரி ப்ளைனாக இல்லாமல் இதுக்கு நீங்கள் கிரெயின் கூட லைட்டாக ஆட் பண்ணலாம். டெக்ஸ்சர்ஸ் ஏதாவது இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அதை கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸில் போயிட்டு டெக்ஸ்சரில் கிரெயின் கிளிக் பண்ணிக்கிறேன். தென் இந்த மாதிரி லைட்டாக இன்டென்சிட்டியை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணி இந்த மாதிரி லைட்டாக கிரெயின் போட்டிங்கன்னா கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கும். தென் ஓகே கொடுத்துக்கிறேன். இதை இப்போ ஹைட் பண்ணி பார்க்குறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஹோல் மாதிரி இருக்குது. ஸோ இந்த இது வர வைக்கிறதுக்கு நமக்கு நிறையா மெஷ் பண்ணணும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான மெஷ் போட்டு அண்ட் இந்த இடத்துல மெஷ் போட்டு அதெல்லாம் கம்பைன் பண்ணிங்கன்னா தான் இந்த மாதிரி ஷேப்ஸ் கரெக்டாக வரும். இதே மாதிரி இந்த ஸ்டெம்ஸ்க்கும் லீவ்ஸ்க்கும் கூட நம்ம மெஷ் போடலாம். ஸோ தனித்தனியாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஒரே இதில் கம்பைன் பண்ணி போட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டெம்க்கு ஒரு ரெக்டாங்கில் போட்டு அதை இந்த மாதிரி ஷேப்க்கு மோல்டு பண்ணி ஸோ இந்த ரெண்டு மெஷ் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு கலர் பிக் பண்ணிங்கன்னா முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி லீவ்ஸ்க்கும் போட்டு இந்த இடத்துல ஸ்ட்ரோக்கை மட்டும் கொடுத்தீங்கனாலே முடிஞ்சு போச்சு. ஸோ இப்போ அதை நான் ஸ்பீட் ஆர்ட்டில் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லீஃபும் க்ரியேட் பண்ணிட்டோம். கண்ட்ரோல் ஹோல்டு பண்ணி கிளிக் பண்ணுறேன். பட் பார்த்தீங்கன்னா இடையில இருக்க அந்த பிரான்ச் டீட்டெயில்ஸ்லாம் இல்லை. ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னா ஜஸ்ட்டு பென் டூல் எடுத்துகிட்டு இங்கேருந்து ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன். இந்த மாதிரி கர்வ் ட்ரா பண்ணுறேன். ஸோ இது எந்த மாதிரி போதோ அந்த மாதிரி ஷேப்பில் ட்ரா பண்ணி ஃபினிஷ் பண்ணிடுறேன். தென் இதை வந்து ஸ்ட்ரோக்காக மாற்றிட்டு அண்ட் இந்த ஸ்ட்ரோக்கோட கலர் வந்து இந்த மாதிரி சென்டரில் இருக்க அந்த டார்க்கர் கலர் கொடுத்துட்டு ஸ்ட்ரோக் வெயிட்டை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணுறேன். இதில் நமக்கு விசிபிளாக தெரியல பிகாஸ் இந்த லேயரை நம்ம ஹைட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நியூ லேயர் க்ரியேட் பண்ணிவிட்டு இதை கண்ட்ரோல் எக்ஸ் போட்டு கட் பண்ணிவிட்டு நியூ லேயரில் கண்ட்ரோல் எஃப் போட்டு பேஸ்ட் அண்ட் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்ட்ரோக்கோட ஷேப் மாற்றணும். ஸோ விண்டோவில் போய்ட்டு ஸ்ட்ரோக் கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் ஷோ ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு கீழே ப்ரொஃபைல் இருக்கும். யூனிஃபார்மை கிளிக் பண்ணி இந்த செகண்ட் ஒன் கொடுத்துக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு எட்ஜில் வந்து இந்த மாதிரி ஷார்ப்பாக முடியும். அண்ட் இதே மாதிரி உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் வேணுமோ அந்தந்த இடத்துல இந்த மாதிரி ஸ்ட்ரோக் வச்சு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்மளோட ஃபைனல் இமேஜ் பாருங்கள். இந்தளவு டெக்ஸ்சர் இல்லைனாலும் நம்ம இதே மாதிரி ஷேப் வெக்டாரில் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி பொறுமையாக உட்காந்து ரொம்ப பொறுமையாக டீட்டெயிலாக க்ரியேட் பண்ணுங்கள். உங்களால் இதே மாதிரி எக்ஸாக்டாக கூட அச்சீவ் பண்ண முடியும். அடுத்த மெஷ் டியூட்டோரியலில் வேறு ஏதாவது கான்செப்ட் எடுத்துகிட்டு அதை டீட்டெயிலாக பண்ணுற மாதிரி பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா தம்ஸ் அப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.